ஹாய் மக்களே! அண்ணாமலை குடும்பம் சீரியல் மார்ச் 26, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அண்ணாமலை குடும்பமில் அண்ணாமலை உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க. நேற்று அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்கல்ல, சாரா அம்மா ஃபோன் பண்ணி வீடியோலாம் அனுப்பிச்சிருந்தாங்கல்ல. இப்போ எப்படி சாரா நான் கஸ்டடியில் எடுத்து விசாரித்தது, அதுக்கப்புறம் அவங்க அம்மா நேற்று அவள் காணுன்னு ஃபோன் பண்ணது, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, இந்த வீடியோ யார் எடுத்தது, அவங்க செக்ரட்டரி லக்ஸும் எடுத்துக்க வாய்ப்பில்லை, பவுன்சராக இருந்தவங்களும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, யார் அவங்க அப்படி கண்டுபிடிக்கணும் இதை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே லக்ஸை வெளியில் அனுப்பியிருக்காங்க விசாரிச்சுட்டு வர சொல்லி. லக்ஸ் போயிட்டு மேடம் இது மாதிரி நான் கோயிலில் போய் விசாரித்தேன், நம்ம கஸ்டடியிலேருந்து வீட்டுக்கு அனுப்பி விட்டோம்ல சாராவை, அதுக்கப்புறம் டைரெக்டாக அவங்க மண்டபத்துக்கு தான் வந்திருக்காங்க. மண்டபத்துக்கு வருண் சாரை பார்த்துருக்காங்க. வருண் சார் பார்த்துட்டு திரும்பியும் கோயிலுக்கு போய் நம்ம ஏற்பாடு பண்ண அதே டைம்லேயே அவங்க முகூர்த்தம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வருண் சாரையும் விஷம் குடிச்சிருவேன்னு பிளாக்மெயில் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க. வருண் சார் இது மாதிரி அவங்கள சமாதானப்படுத்தி போக சொல்ல தான் போயிருக்காரு. அப்போ தான் தண்டபாணி ஆளுங்க வருண் சாரை கடத்தியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ நடந்திருக்கா எனக்கிட்ட வருண் அந்த நேரத்தில் இவ்வளோ பிரச்சனையெல்லாம் அவன் சமாளிச்சிருக்கான், எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே அவங்க மறு வீட்டுக்கு போனவங்க இப்போ இருக்காங்க வீட்டில். இவங்க மாமனார் வருணோட மாமனார் யோசிச்சுட்ருக்காரு. இதை மாதிரி அந்த உத்தமன் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கார்ல உத்தமன், அண்ணாமலை குடும்பம் அவங்க வீட்டில் அவர் பேசினதெல்லாம் ஞாபகப்படுத்தி நம்ம உத்தமன் சொல்லது உண்மையாக தானே போயிடுச்சு, நம்ம அவங்கள்ட்ட கடையிலே லீகல் அட்வைஸ் எல்லாம் இருந்துட்டு அவங்க வீட்டில் சம்பளம் வாங்கிட்டு இப்படி இருக்கிறது பெரிய தப்பு நான் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க வெண்ணிலாவோட அப்பா. அதுக்கு வெண்ணிலா அம்மா சொல்கிறாங்க, நம்மளை பற்றி அண்ணாமலை அக்கா அன்னைக்கு தெரியும், அதனால் இதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி பேசிகிட்ருக்காரு. இருந்தாலும் அவங்க கடையில் வேலை பார்த்து சம்பளம் வாங்குறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இதை பற்றி நான் அண்ணாமலைகிட்ட பேசுகிறேன், பேசி நான் இந்த வேலைக்கு வரலன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அப்போதைக்கு வான்மதி வருணை கண்காணிக்கிறா. இது மாதிரி அவர் ஃபோனை பார்த்துட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இதை கண்டுபிடிக்குன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. உடனே கௌதம் அவங்க மாமனார் வெளில போகிறாரு, காய்கறிலாம் வாங்க, மளிகை ஜாமான்லாம் வாங்க. உடனே நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாப்பிள்ள நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லவும், இல்லை நாங்களும் வரேன், உங்கள் பொண்ணு ஏதாச்சும் ஒரு டைமில் இது மாதிரி வாங்கிட்டு சொன்னால் எனக்கும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், இருங்க மாமா நான் வருணையும் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வருண்கிட்ட போய் வான்னு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வரல அப்படின்னு வருண் சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை, உங்கள் மாமனார் தாண்டா கூப்பிட்றாரு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அப்போ ஃபோனை பெட்டு மேலே வச்சுட்டு போயிடுறாரு. இதை பார்த்த வான்மதி இவர் யாரை பார்த்து இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு ஃபோனை பார்த்துன்னு சொல்லி பார்க்குறா. அப்போது ஃபோனில் சாராவும் இவங்க 2 பேரும் இருக்கிற ஃபோட்டோ இருக்குது. இது பார்த்துட்டு இன்னமும் இவர் சாரா மறக்காமல் தான் இருக்கார். ஆனால் 2 பேரும் எல்லார் முடியும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்ருக்காங்க. ஓ இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு இந்த ஃபோனை வச்சே நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணலான்னு அவள் ஃபோனை போட்டு உடச்சிட்றா. யார் வான்மதி போட்டு உடச்சிட்றா ஃபோனை, வருணோட ஃபோனை. இவங்க வெளில போயிட்டு மீன் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வராங்க. இது மாதிரி வான்மதியோட வீட்டில் அவங்க சிலிண்டர் தீர்ந்து போயிடுது. வெண்ணிலா அவங்க அம்மா ரொம்ப பயத்தில் சிலிண்டர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க, வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. உடனே எல்லோரும் வந்துடுறாங்க வீட்டில். மீன் வாங்கியிருந்திருக்கோம், உங்கள் கையால் மீன் குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பேசுகிறதுனே புரியல. இது மாதிரி சிலிண்டரு காலியாகிடுச்சு அப்படின்னு சொல்லவும், இருக்கட்டும் பரவாயில்ல, இதுவும் நல்லதுக்கு தான், நம்ம விறகடுப்பில் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு கௌதம் சொல்கிறாரு. நான் போய் விறகெல்லாம் ரெடி பண்ணுறேன், நீங்கள் சமையலுக்கான வேலையெல்லாம் பாருங்கன்னு சொல்லி போய் விறகெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வச்சு கட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வருண் என்ன பண்ணுறான், வருணை காணும், வருணை கூப்பிடுங்கன்னு சொல்லவும் வருண் வராரு. வாடா எல்லாரும் அங்கே இங்கே இருக்கும்போது நீ மட்டும் ஏன்னா தனியில் ரூம்லேயே இருக்கவா நீ இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு. உடனே எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லவும், நீ ஃபாரினில் நியூயார்க்கில் இருக்கும் போது நீ தானே தனியாக சமைச்சு சாப்பிட்டு இருந்திருப்ப, உனக்கு எதுவும் தெரிலனா உனக்கு தெரிஞ்சது செய்யடா வாடான்னு சொல்லவும் அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. நீ உன்னை வர
வைக்க எனக்கு ஒரு ஐடியா எனக்கு தெரியும்னு சொல்லி உடனே அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறாரு. பண்ணி இது மாதிரி நாங்கள் மீன் குழம்பு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லவும் அவங்க உடனே அண்ணாமலை வந்து அக்கா வருண் அம்மா வருணோட பெரியம்மாவை கூப்பிட்டு அவங்க தங்கச்சி அருவியும் கூப்பிட்டு இது மாதிரி வா வந்து எல்லாரும் வந்து சமைச்சிட்ருக்காங்க ஒன்றா சேர்ந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீன் குழம்பு யார் வைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நான் இது வந்து வெண்ணிலா வைக்க சொல்லுங்கள், வெண்ணிலா நல்லா செய்வா, இதை ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் வருணுன்ட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. அதோட இது வந்து பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே இவன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு கௌதமை திட்டிகிட்டே இருக்காரு மனசில் வரும்னு. உடனே அவங்க இதெல்லாம் பார்க்கவும் வீடியோ காலில் பார்க்கவும் அவங்களுக்கு வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரியல. எல்லாருமே வந்து ஒவ்வொரு பொய் சொல்லிவிட்டு எல்லோரும் நான் கோயிலுக்கு போகிறோன்னு கௌதம் அம்மா சொல்கிறாங்க. போயிட்டு வரேன், இப்போ தான் ஞாபகம் வருதுன்னு கிளம்புறாங்க. அண்ணாமலையும் வந்து எனக்கும் ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, நானும் போயிட்டு வரேன்னு அண்ணாமலை கிளம்புறாங்க. அருவியும் எனக்கு காலேஜில் முக்கியமான பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது காலேஜ் ஒர்க்குக்காக, அதனால் நானும் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க வீட்டில் இருந்து. எல்லோரும் வெண்ணிலா வீட்டுக்கு தான் வராங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.